தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர்களான ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்திக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. மக்களின் துயரமான காலங்களில் அவர்களுடன் நேரில் நிற்பதே உண்மையான அனுதாபமே தவிர தேர்தல் நெருங்கும் போது மட்டும் முகத்தை காட்டுவது அல்ல என்று பாஜக சாடியுள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு அவர்கள் வரவில்லை என பாஜக கூறியுள்ள இந்த குற்றச்சாட்டுக்கு கேரள அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் வயநாட்டின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி மற்றும் அத்தொகுதியின் தற்போதைய எம்பி பிரியங்கா காந்தி ஆகியோரை மையமாக வைத்து பாஜக தனது விமர்சன கணைகளை தொடுத்துள்ளது. பேரிடரால் மக்கள் கதறிக் கொண்டிருந்த போது எட்டி பார்க்காத அவர்கள் தேர்தல் மற்றும் வாக்கு சேகரிப்பு போன்ற அரசியல் ஆதாயங்களுக்காக மட்டும் வயநாட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள் என்று பாஜக விமர்சித்துள்ளது. ஏற்கனவே ராகுல் காந்தி வயநாடு தொகுதியை துறந்துவிட்டு ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டதும் அதைத் தொடர்ந்து பிரியங்கா காந்தி வயநாடு இடைத்தேர்தலில் களமிறங்கியதும் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தன. இந்த அரசியல் பின்னணியில் நிலச்சரிவு பாதிப்புகளை முன்வைத்து பாஜக எடுத்துள்ள இந்த அதிரடி ஆயுதம் காங்கிரஸ் தலைமைக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது.